அக்கா நல்லா இருக்கீங்களா? பாட்டி மூட்டு வலி இருக்குன்னு சொன்னீங்க, சரியாயிடுச்சா? மாமாவா? பெரிய மாமா அப்புறமேட்டு பஸ் விட்டு இறங்கி எத்தனை நாள் ஆசை இது. கால் செம வலிக்குது. நேத்து தெரியல நைட்டு பயங்கர கால் வலி இருப்ப நானு இங்க வேற இல்ல. சந்தோஷம் தாங்க. இப்படியே மனசுக்குள்ளேயே நம்ம உள்ள போட்டு பூட்டி பூட்டி வச்சோன்னா உள்ள அருமையா இருக்கு. காய்களாம் சூப்பரா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசி, சபையறிந்து பேசி, சமயம் அறிந்து பேசி, சான்றோர் வதிக்க பேசி. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம். என்னடா அம்மா கை பக்கத்துல புது லொகேஷன் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஈகாட்டூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஹாப்பி பண்ண போறது தான் இந்த வீடியோவுடைய மெயின் அஜெண்டாவே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மல்லிகை கடைக்கெல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா 400-500 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலுமே கடைசியில் அந்த ஓசில் கருவேப்பிலை வாங்குற சந்தோஷம் இருக்கே அலாதியானது. அது வந்து இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, ஆனால் வெயில் காலத்தில் மழை பெய்யறதுங்கிறது ஒரு கொடுத்து வச்ச செயல். ஸோ இப்போ வந்து நல்லா மழை பெய்யுது. அதனால் வந்து செடியுமே நல்லா கருவேப்பிலை நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே ஒரு செடியை பொறுத்த வரைக்கும் வெட்ட அப்போ தான் நல்லா வளரும். வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கட் பண்ணாதான் கொஞ்சம் கீழே வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உடைக்கும். அதெல்லாம் நாட்டு கருவேப்பிலை. யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொரிச்சு வச்சு எங்கள் அம்மா டப்பாவில் போட்டு 1 வாரம் 2 வாரத்துக்கு வச்சுக்குவாங்க. எதுக்கு அப்படி வச்சுக்கணும்? மரமே இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா உடச்சிக்கலாம். இது எப்படி பார்த்தாலும் 5-6 நாளைக்கு வரும். ஸோ இது போதும். வந்து கருப்பூரவள்ளி அம்மாவுக்கு வந்து நேற்று வந்து பெரிய ட்ரிப்பே கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் கத்தி தொண்டையெல்லாம் போயிருக்கோம். ஸோ அதுக்காக கருப்பூரவள்ளி என்ன பூவெல்லாம் விட்டுருக்கு. அட கடவுளே, இது வந்து வேற என்னமோ. ஆனால் பூ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இலை பாருங்கள் இப்படி இருக்குது. சரி வாங்க கற்பூரவள்ளி பொறிச்சிட்டு போவோம். ஒரு 2 இலை காலையில் வெறும் வயிற்றுல போட்டு மென்னோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லேயே போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கலாம். அந்தளவுக்கு நல்லது தரக்கூடியது. சரி போவோம்மா வீட்டுக்கு. எப்படியும் 7:30 மணி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து பாதி சமையலை முடிச்சிருப்பாங்க டக்குன்னு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த செடி என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கூகுள் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது திருநீற்று பச்சளை சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. இதனால் என்ன நன்மைகள்னு தெரிஞ்சதுன்னா சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு சித்த வைத்தியர் ஆகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கான எல்லாம் என்னென்னு சொன்னீங்கன்னா நானும் சித்த வைத்தியர் ஆகிடுவேன். சித்த வைத்தியர் சிகாமணின்னு பேர் மாற்றலான் இருக்கேன். வணக்கம் 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 பேர பசங்களா. அக்கா நல்லா இருக்கீங்களா? பாட்டி மூட்டு வலி இருக்குன்னு சொன்னீங்க, சரியாயிடுச்சா? உங்களுக்காக தான் 4 வருஷம் நாட்டு வைத்தியம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? அன்னைக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. மம்மி வந்து கூடை பின்னுறன்ட்டு இந்த கூடை வந்து எனக்கே கொடுத்துருச்சு. கடைக்கெலாம் போனால் யூஸ் பண்ணிக்கோன்னு. கடைக்கு இங்கேருந்து பொருள் அங்கே கொண்டு போகிறதுக்கும் அங்கேருந்து பொருள் இங்கே கொண்டு வரதுக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு கூடை வீட்டுக்கு ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு கிடக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா எப்போயோ கொரோனாவுக்கு முன்னாடி போட்டது. 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. காலேஜ் டைமில் போட்டது. நல்லா உடைக்கிது பாருங்கள், புதுசாக இருக்குது. எவ்வளோ சார்? இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்கும். நான் வெளில போனாலும் சரி, வெளிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, வந்து அதுக்கிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு தான் போனேன். இங்கே தூங்குது போல. வந்துட்டான். ஆடா தம்பி. வெளில போய் என்ன வாங்கிட்டு வரட்டும்? A few moments later. எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். நீங்க என்னம்மா சமையல்? நீங்க சமையலக்கண்ணே காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இதெல்லாம் சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான சத்தான குழம்பு தான் இருக்கு. நம்ம கறி எடுக்கலதான் தோணுவீங்க. கறிக்கடைக்கு தூரமா போன கறி வேண்டாம், அது ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுக்கலாம். அதாவது காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கலான்னு சிம்பிளா டக்குன்னு எப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பார்த்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். வீடியோக்களை வாங்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற குழம்புக்கு வந்து நான் பூ எடுத்து வச்சிருக்கேன். இந்த பூ 10 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இது அப்படியே 1 வாரமா இருக்குது.
சரி இந்த பூ போட்டு நீ குழம்பு வச்சிரு அப்படின்ட்டு பார்த்தேன். கேரட் வாங்கி வச்சா அல்ல 10 ரூபாய்க்கு எங்க ஊர் சந்தையில உங்களுக்கே தெரியல வாங்கி வச்சாலும் வீணா போகுது. இந்த வாரம் நான் போகல, இந்த வாரம் நான் மெட்ராஸ் போயிட்டு இல்லைங்க சென்னைக்கு, அதான் போகல. இதுல போன வாரம் வாங்கினது சில வேஸ்டா போக கூடாதுன்னு தான் கேரட் நிறைய இருந்து நான் சும்மா 2 கேரட் எடுத்துட்டேன். 2 கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு 3 தக்காளி, ஒரு காலிஃப்ளவர், இதெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா கழுவி சுத்தமா இதெல்லாம் அறுத்துக்கலாம். பூ வந்து நான் சுடுதல்ல தான் கழுவும், ஏன்னா அதுக்குள்ள இது பூச்சி இருக்கோ யாருக்குமே தெரியறதுக்கு. அதே இது வந்து நம்ம சுடுதல்ல போட்டு நல்லா ஒரு 2-3 நாளைக்கு கழுவிக்கணும். இதெல்லாம் சும்மா பச்சை தள்ளி நம்ம தாரமால பெருமாடு குலதாயத்துக்கு நேற்று பால் புஸ்தகம் 9:30 நேற்று போயிருந்தேன். கார் வச்சுட்டு போயிருந்தோம். அது கார்ல பஸ்ஸா? சின்ன பஸ்ஸா? மினி பஸ் வச்சு போயிருந்தோம். பா பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்தது. நானாவே இல்ல, சின்ன பிள்ளைய மாறிட்டுங்க. அப்புறம் எல்லாம் ரேடியோ போட்டுக்கிட்டு ஆட்டத்தை பாக்கணும். எனக்கு கம்பெனி கொடுக்க ரேவதி, நானும் ரேவதியோ செமையாட்டம். அல்ல பஸ் இருக்கு, அத்தனை பேர் சிரின்னு சிரிச்சு வயிறு வலிக்குது வாய் வலிக்குதுங்கிறாங்க. கோயிக்கலாக்கெல்லாம் பெரியமா எல்லாமே அப்படி செஞ்சுட்டாங்க. மாமன் பெரியமாமல வெச்சக்கண்ணு வாங்காது என்னையே பாக்குறாரு. அப்புறம் கேட்டேன், மம்மா நான் செஞ்சதா இல்ல தப்பான அப்படின்னு. ஜாலியா இருக்கு, நீ கம்மனு இரு, அதான் எதுவும் கிடையாது நீ அப்படின்னாரு பெரிய மாமா. அப்புறமேட்டு பஸ் விட்டு இறங்கி எத்தனை நாள் ஆசை இது சங்கிரி அம்மாங்கன்னு டீ குடிக்க பஸ் நிறுத்துறாங்க. போனா மாமா பாப்பா ஏன் நானு உனக்கு இது எத்தனை நாள் ஆசை, ஜாலியா நல்லா ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் ஆடிட்டு உனக்கு 2 டீ வாங்கி தரேன் 3 டீ வாங்கி தரேன் ஏமாத்திட்டு எனக்கு ஒரே ஒரு டீ தாங்கன்னு வாங்கி கொடுத்தாங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இடத்துக்கு போறோம்ல, வாங்கிக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணாரி பழம் பேசியிருக்கிறோம். ஏன்னா லீவு முடியுது, ஞாயிற்றுக்கிழமை முடியுது. சரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணாரி போலாம் அப்படின்னாங்க. நானும் சரி போலாம். எங்க அக்கௌண்ட் பையன் தான் பஸ் இதுக்கும் பேசினான். பெரிய அக்கௌண்ட் பையன் கோபி, இந்த வாட்டியே கண்ணு நீ பேசாமி. நான் சரிக்கா இன்னைக்கே பேசிடுறேன் அந்த பஸ்ஸையே. நம்ம எல்லாம் சேர்ந்து அங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் கோழி அடிச்சு நல்லா சாப்பிட்டு வரலானாங்க. சரி சாமின்ட்டு இருக்கிறேன். நல்லா இருந்தது, பயங்கர ஆட்டம் இல்ல. பெரிய பெரிய ஒரே ஆட்டம் தான் போட்டான். ஆடம் என்னையே தான் ஆட வச்சுட்டாங்க. கால் செம வலிக்குது. நேற்று தெரியல, நைட்டு பயங்கர கால் வலி. நைட்டு மருந்து பூசிட்டு தான் படுத்தேன். இருந்தாலும் ஜாலியா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறோம்ல, அதுதான் மெயின் ஆயிடும். நம்ம மனசுனா பிறந்தா எல்லாத்தையும் கோவப்படுத்துறோட சிரிக்க வச்சா ஜாலியா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஜாலி தான். நமக்கும் ஒரு பொழுதுபோக்கு, அவனுக்கும் ஒரு சிரிச்சு பொழுதுபோக்கு மாதிரி. இது அந்த மாதிரி செம பன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சதே கண்ணா முன்னாடி ஆடிட்டேன். அத அப்படியே போட சொல்றேன் பாருங்க, நீங்களும் பார்த்து எப்படி சொல்லுங்க. அப்புறம் வராது இருப்ப நானே இங்க வேற இல்ல. சந்தோஷம் தாங்க. வாழ்த்துக்கள். முத்து வந்து அப்பா வாயிட்டாங்க, எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. சித்தப்பா எப்பயே ஆயிட்டாப்பே, இப்ப சொந்தப்பா. ஏன்னா அவங்க அண்ணன் பசங்களும் எப்பயே சித்தப்பா வாயிட்டாப்பே, இப்ப தான் அப்பா வாயிட்டாப்பே. அதான் சந்தோஷம். சந்தோஷம், நம்ம சந்தோஷம். குழந்தைக்கு இருக்க சோறு ஆயிடுச்சு. ஓகே முத்து, சாயங்காலம் வரேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் அறுத்து வச்சுட்டு இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு தேவையானது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அளவு ஊற்றி ஒரு பாருங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு தான் ஊத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் எண்ணெய் கம்மியா தானே ஊத்திருக்கிறேன். போதும், எண்ணெய் கரெக்டா ஊற்றி செஞ்சுக்கோ. நம்ம எண்ணெய் வேணும் சொன்ன மாதிரியே செஞ்சு அவ்வளவு அருமையா இருக்கு. இது நாங்க தாரணம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க நம்ம சர்வீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாமா. அம்மா உங்க பருப்பு சட்னி ஆட்டணுமா, பயங்கர டேஸ்டா இருந்ததுமா. அப்புறம் பள்ளி பறிச்சக்கன்னு அது வேற லெவல்ல இருந்து சூப்பரா இருந்ததுமான்னு சந்தோஷம் சொல்லு. சந்தோஷம் சாமியே, நாங்க சொல்றது நீங்க பார்த்து செஞ்சீங்களே, நம்ம சந்தோஷம். சிம்பிளா செய்யறதுனால அதெல்லாம் சிம்பிளா தாங்கண்ணே. சிம்பிளா செஞ்சதை டக்குனு செய்ய, பெருசா தான் எனக்கே செய்ய தெரியாது. நானும் ஒப்பனே உங்ககிட்ட சொல்லிடுவேன். சிம்பிளா நம்ம வீடு டக்கு டக்கு செஞ்சோம்னா சீக்கிரம் டேஸ்டாவும் நல்லா தான் இருக்கும். அதான் நிறைய பேர் நம்ம ட்ரை பண்றாங்க. நம்ம செய்யற குழம்பெல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே சரி சாமின்னு இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப குழந்தை பிறந்து யாரு நீங்க கேப்பீங்க, எங்க சின்ன கொழுந்தியாவோட தங்கச்சி. அவரோட தங்கச்சி மருமகளுக்கு தான் குழந்தை பிறந்திருக்குது. பையன் ரொம்ப நல்லா தோசைதான் இருப்பானுங்க. இப்ப பேர் முத்துக்குமாரு. அவனுக்கு தான் ஒய்ஃபுக்கு குழந்தை பையன் பிறந்திருக்குது. கொழுந்தியோட மருமகளுக்கு
சூப்பர். போயிட்டு வரணும், போய் குழந்தைய பார்த்துட்டு வரணும். குழம்புல வச்சு சாப்பிட்டு தெம்பா போயிட்டு வரணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோ. தக்காளி வணங்குது, உப்பு போட்டுக்கோ. குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டோம். இந்த காயெல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு வணக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடணும். பாருங்க, காயெல்லாம் சேர்த்திட்டேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, குட்டி ஸ்பூனு தான், பெருசு நினைச்சு சின்னதான் ஸ்பூனு போட்டு நல்லா இப்போ கலரிக்குவோம். உப்பும் சேர்த்தியாச்சு. கொஞ்ச நேரம் கலரி விட்டு அப்போ தேவையான மிளகாத்தூள் இப்போ மல்லித்தூள்லாம் போட்டுக்கோம். எல்லாம் என்னை ஆடுன்னு உற்சாகப்படுத்தி விட்டாங்கன்னு எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு கை தட்டிட்டு எல்லாம் அவங்கவுங்க உட்காந்துனே நானும் ரேவதி தான் ஆடணும். வெளியே போய் இப்படி உற்சாகமா எல்லாம் நம்ம மனசு இருக்கிறதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு ஜாலியா சின்ன பிள்ளைட ஆடிட்டு வந்தோம்னு வச்சுக்கா, மனசு ரிலாக்ஸா ஜாலியா இருக்குது. எனக்கு ரொம்ப ஜாலியா ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி மனசுக்குள்ளேயே நம்ம உள்ள போட்டு பூட்டி வச்சோன்னா உள்ள மனசு விரிஞ்ச மாதிரி கெட்டியா நெஞ்செல்லாம் வலி எடுத்துக்குது. மனசு விட்டு வெளியே ஃப்ரீயா ஜாலியா சென்னை போயிட்டு சென்னை போறது பயங்கர ஜாலியா இருந்தது. கமல் பார்க்கதான் நமக்கு அவரை நேர்ல வாய்ப்பு பக்கத்துல போய் பார்க்க முடியல. கூட்டம் ஒரு 2000 ஜனமாட்டு இருந்தது. நாங்க வந்து அதை வெளியில போட்டா எடுத்துட்டு போய் கடைசியில உட்காந்துக்கிட்டோம். அவர் பார்த்தோம். பக்கத்துல போய் அவர்கிட்ட கை கொடுத்து என்னால பேச முடியலன்னு மனசு கொஞ்சம் வருத்தம். சிம்மு சாரு, கமல் சாரு, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. சீரியல் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களையும் பாத்துட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் நிறைய பேர்த்து பார்த்தோம். நிறைய பேர்த்த காற்றல் மாவுனால எடுக்க முடியல. எடுத்தா அது போட முடியல. கொஞ்சம் பேர்த்த தான் வீடியோ காட்டியிருப்போம். நிறைய பேர்த்து அது விஜய் டிவில சீரியல்னா இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. 6:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 10:30க்கு தான் முடிப்பேன். இந்த 10:30 மணி வரையும் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். தூள் மல்லித்தூள்னா கறி மசாலா தூள் நானே வீட்டுல அரைச்சது. மல்லித்தூளா கறி மசாலா தூளா? நிறைய வீட்டுல வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கடையில வச்சிருப்பாங்க. அது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டு வைக்கலாம். நம்ம வீட்டுல கறி மசாலா தூள் அரைச்சிடுவேன். கறி மசாலா தூள் வெறும் மிளகாத்தூளும் இது ஒரு 3 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1 சொம்பு வச்சிருக்கிறேன். 3/4 சொம்பு தான் இருந்தேன். இன்னொரு 3/4 சொம்பு, ஒரு 1.5 சொம்பு தண்ணி. ஓகே, போதும். ஒரு விசில் விட்டுக்குவோம். ஏன்னா சும்மா அப்படியே மூடி வச்சா வெந்துடும். ஒரு விசில் விட்டா நல்லா வெந்துடும். விட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி குழம்பு ரெடி. ஒரு விசில் வந்து அடுப்பு அமுச்சு வச்சுட்டேன். நல்லா பூ வெந்திருக்கும். தேங்காய் பாருங்க, இந்த சின்ன அரை மூடியில வந்து ஒரு பீஸ் நிறுத்திட்டு மீதி முக்கா மூடி தேங்காய் போட்டுக்கிறது. சின்ன மூடியில, பெரிய மூடியில சின்ன மூடி. ஏன்னா குழம்பு நிறைய தேவையில்லை, கொஞ்சம் தான் வைக்க போறேன். அதனால போதும். கொஞ்சோடு அந்த பொட்டுக்கலாம் போனீங்கன்னா குழம்பு கொஞ்சம் சலசலன்னு இருக்கும். கொஞ்சம் கடலை போட்டா குழம்பு கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சமா கடலை போட்டுக்கலாம். பூண்டு பாருங்க, ஒரு 1/2 கட்டி பூண்டு போட்டுக்கிறேன். 10 கிராம் மேல உள்ள மாட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியல. பட்டலாதான் 5 நாளா குழம்பு வச்சேன். இப்ப பையனை மேல சொல்லி எடுக்க சொல்லியிருக்கேன். பட்டை பாருங்க, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு ஒரு 3 கிராம் அதெல்லாம் போட்டோம்னா நல்லா கறி குழம்பாட்டம் வாசல் கும்முன்னு இருக்கும். அதுக்கோசரம் கொஞ்சம் பட்டை போட்டுக்கிறது. 1 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம். குழம்புக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டுக்குவோம். நைஸா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து பாருங்க. நைஸா அரைச்சிட்டு குழம்பு விசில் தூக்கி விசில் அடங்கிருச்சு. எடுத்து விட்டு அப்படியே ஊற்றிட்டோம். டைம் ஆச்சுன்னு குக்கர்ல வச்சேன். இல்லைன்னா நான் வடசட்டியில் தான் வைப்பேன். லீவு தானே, என்ன டைம் ஆச்சு? பபுர் பசிக்கல கண்ணே. குக்கர்ல வச்சா பாரு தண்ணி சுண்டவேல பாரு. இதே வடசட்டியில் வச்சுன்னா நம்ம தண்ணி சுண்டி இருக்கும். சரி பரவாயில்ல. இந்த தேங்காய் எப்படி ஊற்றணும்னா கலர் சரியா போயிடும். இப்ப நான் விசில் போட மாட்டேன். அப்படியே விட்டு மூடி வச்சு வேக வைக்கும். ஒரு கொதி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி சார். கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி. வாங்க, நம்ம வீட்டுல காலிஃப்ளவர் குழம்பு நல்லா சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். A few moments later. காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. எப்படி பாருங்க, அருமையா இருக்குது. காய்களாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு.
இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.